ஐபிஎல் தொடரில் பந்து வீச கூடுதல் நேரம் எடுத்துக் கொண்டதால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தற்காலிக கேப்டன் ரியான் பராக்கிற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நடந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் 20 ஓவர்களில் 182 ரன்கள் குவித்தது. இலக்கை நோக்கி விளையாடிய சென்னை அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இந்த போட்டியில் பந்து வீச ராஜஸ்தான் கூடுதல் நேரம் எடுத்துக் கொண்டதால் தற்காலிக கேப்டன் ரியான் பராக்கிற்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நடப்பு தொடரில் ஹர்திக் பாண்டியாவிற்கு அடுத்து அபராதம் பெற்ற 2வது கேப்டன் ஆகியுள்ளார் ரியான் பராக். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மாக்கிராம்பட்டியில் ஹோட்டல் நடத்தி வந்த தம்பதி தூக்கிட்டு தற்கொலை செய்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். வால்பாறையைச் சேர்ந்த கார்த்தி வினோபா தம்பதிக்கு 15 மற்றும் 12 வயதில் ஆண் குழந்தைகள் உள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் கடையை மூடிவிட்டு தூங்கச் சென்றவர்கள் நீண்ட நேரமாக கதவை திறக்காததால் உறவினர்கள் சென்று பார்த்தபோது தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. தகவல் அறிந்து வந்து உடல்களை மீட்ட காவல்துறையினர் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே காப்புக்காட்டில் எலும்புக்கூடாக கிடந்த ஆண் சடலத்தை மீட்டு காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். சின்ன மலையாம்பட்டு காப்புக்காடு பகுதியில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலம் கிடப்பதாக ஆடு மேய்க்கும் தொழிலாளிகள் பார்த்து காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். அவர்கள் வந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அது கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு காணாமல் போன காரப்பட்டு பகுதியைச் சேர்ந்த தேங்காய் உரிக்கும் தொழிலாளியா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மும்பை அகமதாபாத் நெடுஞ்சாலையில் மேம்பாலத்திலிருந்து கீழே விழுந்த டேங்கர் லாரி தீப்பற்றி எரிந்த அதிர்ச்சி காட்சிகள்தான் இவை. மகாராஷ்டிர மாநிலம் பால்கர் அருகே சென்று கொண்டிருந்த மண்ணெண்ணெய் நிரப்பப்பட்ட டேங்கர் லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மேம்பாலத்தில் இருந்து கவிழ்ந்தது. இதை பார்த்த மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். மண்ணெண்ணெய் சாலையில் கொட்டி தீப்பற்றிய நிலையில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் லாரியை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே டேங்கர் லாரி மூலம் விநியோகம் செய்யப்பட்ட தண்ணீரை பெண்கள் ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு போட்டி போட்டு பிடித்தனர். நெடும்பலம் பகுதியில் கடந்த 6 நாட்களாக குடிநீர் வராததால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வந்தனர். இந்நிலையில் டேங்கர் லாரி மூலம் குடிநீர் வரவழைக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டது. இதனை பிடித்து செல்ல மக்கள் முண்டியடித்துக் கொண்டனர். நடிகை மலைக்கா அரோரா முன்னாள் கிரிக்கெட் வீரர் குமார் சங்கக்காராவுடன் இணைந்து ஐபிஎல் போட்டியை கண்டுகளித்தது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. சென்னை ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் போட்டி கவுஹாத்தி மைதானத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இந்த போட்டியை மலைக்கா அரோராவும் சங்கக்காராவும் உற்சாகமாக கண்டுகளித்தனர். இது தொடர்பான புகைப்படங்களை பார்த்த நெட்டிசன்கள் இருவரும் காதலிக்கிறார்களா என கேள்வி எழுப்பி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகே பிள்ளைகளை திட்டியதால் ஏற்பட்ட பிரச்சனையில் தம்பியை வெட்டி கொலை செய்த அண்ணனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த நக்கலையா தனது 2 குழந்தைகளை தனது தாய் வீட்டில் தங்க வைத்திருந்ததாகவும் இது பிடிக்காத அவரது அண்ணன் சின்னையா குழந்தைகளை திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த தம்பி நக்கல்யாவை வெட்டி கொலை செய்த அண்ணன் சின்னையா தப்பி ஓடினார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடி முன்னிலையில் அதிகாரிகளுடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பவர் ஹவுஸ் சாலையில் ரயில்வே நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்தில் இருந்த 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு திருப்பாச்சனூரில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இதனை பெறுவதற்காக ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த 40க்கும் மேற்பட்ட பெண்கள் தற்போது வசிக்கும் இடத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் பட்டா வழங்கப்பட்டிருப்பதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் வீடு புகுந்து பொருட்களை திருடிச் சென்ற 2 கைது செய்யப்பட்டனர். அயனம்பாக்கம் கோலடி பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் நள்ளிரவில் நுழையும் நபர்கள் செல்போன், மடிக்கணினி உள்ளிட்டவற்றை திருடிச் செல்வதாக காவல்துறைக்கு அடிக்கடி புகார் வந்தது. இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் திருச்சியைச் சேர்ந்த ராமச்சந்திரன், மூங்கிலாடியைச் சேர்ந்த ஜனார்தனம் ஆகியோரை கைது செய்து 26 செல்போன்கள் மற்றும் 3 மடிக்கணினிகளை பறிமுதல் செய்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்துடன் கூடிய ரமலான் வாழ்த்து அட்டையை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பகிர்ந்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் இடையே சமீப காலமாக பனிப்போர் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். இந்நிலையில் தனது சமூக வலைதளங்களில் ரமலான் வாழ்த்து தெரிவித்துள்ள செங்கோட்டையன், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கட்சித் தலைவர்களின் புகைப்படங்கள் அடங்கிய
வாழ்த்து அட்டையை பகிர்ந்துள்ளார். வரலாற்றிலேயே முதல் முறையாக தங்கத்தின் விலை ஒரு சவரன் 67,000 ரூபாயை கடந்திருப்பதால் குறைந்த வருவாய் உள்ளவர்கள் தங்கம் வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு வரை 60,000 ரூபாய்க்கும் கீழாக சென்னையில் ஆபரண தங்கம் விற்கப்பட்டது. அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்ற நிலையில் கடந்த ஜனவரி 22ஆம் தேதி முதல் முறையாக ஒரு சவரன் தங்கம் 60,200 ரூபாயாக உயர்ந்தது. ஜனவரி 31ஆம் தேதி ஒரு சவரன் 61,840 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிப்ரவரி 1ஆம் தேதி ஒரு சவரன் தங்கம் 62,320 ரூபாய்க்கு விலை உயர்ந்தது. பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரு சவரன் 63,240 உயர்ந்த தங்கத்தின் விலை 11ஆம் தேதி முதல் முறையாக 64,480 ரூபாயாக உயர்ந்து அதிர்ச்சி அளித்தது. மார்ச் 14ஆம் தேதி 65,840 ரூபாயாகவும் மாலையில் 66,400 ரூபாயாகவும் உயர்ந்தது. கடந்த சனிக்கிழமை ஒரு சவரன் 66,880 ரூபாயாக அதிகரித்தது. இந்நிலையில் இன்று ஒரு சவரன் ஆபரண தங்கம் வரலாற்றிலேயே முதல் முறையாக 67,400 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இது நடுத்தர வர்க்கத்தினரிடையே அதிர்ச்சியடைய செய்துள்ளது. தங்கத்தின் விலை 3 மாதங்களில் 10,000 ரூபாய் வரை அதிகரித்திருக்கும் நிலையில் இது மேலும் அதிகரிக்கும் என்று சென்னை தங்க வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் செலானி தெரிவித்திருக்கிறார். இதே இந்த வருடத்துடைய துவக்கம் ஜனவரி 1ஆம் தேதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 7,150 ரூபா ஒரு கிராம் இருந்தது. 7,150 ஒரு சவரன் 57,200 ரூபா இருந்தது. இன்னைக்கு 67,400 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு 3 மாசத்துல 10,200 ரூபா ஒரு சவரனுக்கு ஏறி இருக்கு. இது பெரிய ஏற்றம். தொடர்ந்து இந்த விலை இன்னும் ஏறும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். காரணம் என்னன்னா அமெரிக்க அதிபருடைய சில திடீர் முடிவுகள் பெரிய அளவில் உலக பொருளாதாரத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி வரும்போது இந்தியா மற்றும் சைனா நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால இன்னும் தங்கம் விலை மேல போகும்னு சொல்லலாம். அதே மாதிரி புட்டினுக்கு சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறார். அவர் என்னுடைய கோரிக்கை குறித்து எந்தவித பதிலும் சொல்லவில்லை. அதனால அவர் மீது மிகவும் கோபமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அவர் கோபத்துக்கு ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. மூன்றாவது பாத்தீங்கன்னா ஈரான் சமீப ஒரு வாரம் 10 நாள பாத்தீங்கன்னா நாங்கள் அமெரிக்காவுடன் போரிட தயாராக இருக்கிறோம். ஒருவேளை எங்களை அமெரிக்கா தாக்கினால் நாங்கள் மீண்டும் பதிலீடு கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ராணுவ தளவாடங்கள் சில மறைமுகமான இடங்கள், அதாவது பாதாள அறையில வச்சிருக்காங்க. அது போட்டோ ஷூட் எல்லாமே போட்டு எல்லாத்துக்கும் அறிக்கையும் கொடுத்துட்டாங்க. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் செய்யும் போது சைனாவும் ரஷ்யாவும் இணைந்து அதனுடைய ஆதரவு நாடுகளும் இணைந்து தங்கள் இடம் வசம் உள்ள அமெரிக்க டாலர்களை தங்கமாக மாற்ற தொடங்கிவிட்டார்கள். அதனால் பெருமளவில் அமெரிக்க டாலர் புழக்கத்தில் வந்ததால் அமெரிக்க டாலருடைய மதிப்பு சரிந்து வருகிறது. இவங்க மொத்தமா தங்கமா மாற்றும் போது தங்கத்துடைய விலை சர்வதேச சந்தையில் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் பெரிய முதலீட்டாளருடைய இப்போ பெரிய விஷயமே தங்கத்தின் மீது முதலீடு செய்யறதா அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்ததுனால தங்கம் ஒரு பெரிய அபரீதமான அளவுக்கு விலை உயரும். நாம் நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு தங்கம் விலை நிச்சயமாக உயரும். எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது.